நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நம. எதிர்பார்ப்பு இல்லாது ஆத்மார்த்தமான அன்பினால் இறையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு. அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார். ஒரு நாளில் எதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள். முடிந்தவரை கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள். நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம். எந்த எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள். எந்த நிபந்தனைகளுமின்றி எதிர்பார்ப்புகளுமின்றி எல்லோரிடமும் அன்பை அளியுங்கள். அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும். குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்ற அன்பு செய்யுங்கள். உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளவும் மாட்டீர்கள். உங்கள் ஆரோக்கியம்தானே உங்களுக்கு நல்லது. அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும். குடும்பத்தில், தொழிலில், நண்பர்களுடன், தெரிந்தவர், தெரியாதவர், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், பஞ்சபூதங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம். பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம். அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள்தான் உலகிலேயே மிக பெரிய பலசாலி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாமாக வாழ்ந்து வருவோமே. நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று. உங்கள் வீடு, உங்கள் தோட்டம், உங்கள் இல்லம், உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும். அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம். எதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள். என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று. உன்னுடைய மனநிலையை நான் மாற்றி காமிக்கின்றேன். உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன். அன்பு பொழிந்து விட்டால் போதும், உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கும். எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றுவை. உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய். உனக்கு நிம்மதி இருக்கும். மனம் தளராதே. நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு.